ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். நேற்று நம்ம என்ன அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 6th அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம 7வது அதிகாரம் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்திங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் நோவா கிட்ட ஆர்க் செய்ய சொல்கிறாங்களா, கப்பல் செய்ய சொல்கிறாங்களா, அவங்களும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் எல்லாரையும் கூட்டிகிட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரெடி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு தேவையான என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க பேழைக்குள்ளே ஃபஸ்ட்டு மிருகங்கள் எல்லாரையும் உள்ளே ஒன்று ஒன்றா அமுச்சிக்கிட்டே இருக்கார். உள்ளே அந்த பேழைக்குள்ளே அனுப்பிட்டே இருக்கார். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், அனிமல்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா போகுது. அவர் நோவா பார்த்திங்கன்னா அவருமே ஒரு பொறுமை இருந்திருக்கோம்ல அவருக்கு. இந்த மிருகங்கள் எல்லாத்தையும் ஒரு பேர் நம்ம எடுக்கணும், அவர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருப்பார். நான் யோசித்து பார்க்குறேன், இந்த டாட்டாய்ஸ்லாம் எப்படி போயிருக்கோம், அது ரொம்ப பொறுமையாக இல்லை நடந்திருக்கோம். செம்மல்ல நோவா. அவர் எல்லாருக்கும் வெயிட் பண்ணி ஒன்று ஒன்றா அனுப்பிட்டுருக்காரு. ஆக்சுவலாக நான் நேற்று ஒரு 6ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, பேட் ஏஞ்சல்ஸ்லாம் மனுஷகுமாரத்திகளோடு சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் குழந்த பிறக்குது, அப்புறம் அவங்கெல்லாம் ராட்சசங்களாக இருக்காங்க. அதுக்கு தான் கடல் ரொம்ப பாவம் பெருகுதுனால அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நோவா பிளான்லாம் அவருக்கு வருது. நோவா கிட்ட போய் பேசி பேழை செய்ய சொல்கிறதெல்லாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, கடல் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். கடல் பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் நம்ம போன சாப்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, 962 வரைக்கும் மெத்துசிலா இருந்தார். ஸோ எல்லாருமே 900 வருஷத்துக்கு மேலே தான் வாழ்ந்தாங்க இந்த உலகத்தில். ஸோ கடல் என்ன பண்ணுறாங்க, இந்த நோவா காலத்துக்கு பிறகு எத்தனை வருஷம் மனுஷனுக்கு எத்தனை வருஷம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வெறும் 120 இயர்ஸ் 120 வருஷம்தான் ஒரு மனுஷனுக்கு ஆயுசு காலம் அப்படின்றத மாற்றிட்டாராமா. பாவம்ல, நம்ம செய்த பாவத்தில் தான் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட்டு கிடைச்சிட்டே இருக்குது. ஸோ 120 வருஷம்தான் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுடைய 120 காலம்தான் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்பேனை குறைச்சிட்டாங்க கடவுள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பார்த்திங்கன்னா, இப்போ அதுக்கப்புறம் தான் கடல் நான் அதை சொல்ல உங்களுக்கு மறந்துட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, 5th சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஒருத்தவர் ஏனாக்குன்னு ஒருத்தவர் கடவுளோட 365 வருஷம் அவர் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் காணாமல் போயிட்டார். ஈனாக்குன்னு ஒருத்தர் காணாமல் போயிட்டார். கடவுள்கிட்ட சஞ்சரித்து கொண்டு இருக்கும்போதே அவர் காணாமல் போயிட்டாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அவரு தான் முதல்ல காணாமல் போயிருக்காங்க கடல்கிட்ட. கடல் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் எலிசாவான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னால, அவங்க எலியா தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஈனாக்கு. ஸோ ஈனாக்கும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா. அவரும் கடவுளை பற்றி எல்லாருக்கும் அவரும் ஒரு ப்ராஃபெட்டாக தான் இருந்துக்கிறாரு. ப்ராஃபஸி நிறையா சொல்லியிருக்கிறாரு. அவர் ப்ராஃபெட்டாக தான் இருந்துக்கிறாரு அந்த ஈனாக்குன்றவர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா எலியா மாதிரியே அவரும் காணாமல் போயிட்டார். ஸோ முதல் காணாமல் போனது யார், கடல்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது காணாமல் போனது யார் அப்படின்னு யாருன்னா கேட்டாங்க. இல்லை நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லை நம்மளுக்கு தெரியுதுன்னா யாருன்னு பார்த்திங்கன்னா ஈனாக். அவன் பேர் ஈனாக். ஓகேங்களா. அவன் தான் காணாமல் போனால். அது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க, கடவுளோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, முதல் காணாமல் போன மனிதன் யார், ஈனாக்கு. 2ஆம் காணாமல் போன மனிதன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி இருக்கார் தெரியுமா. அவர் தான் ஒரு பயங்கர ஒரு எழுப்புதல் ரட்சிப்பு கொண்டு வந்தாராமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அந்த ஒரு ஒன்று சாமுவேல் சாப்டர் 2 அதில் நீங்கள் நம்ம படித்து பார்த்தாக்கா எப்படி ரட்சிப்பு கொண்டு வந்தார், எது
அந்நிய தெய்வம் எது, உண்மையான தெய்வம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக அவர் செஞ்சு காமிச்சார். பலியிடுங்க, நீங்கள் பலியிடுங்க, நானும் பலியிடுறேன், எந்த கடவுள் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் வந்து செஞ்சு காமிச்சார். எப்படின்னு சொல்லிட்டு அவர் பலியிடும் போது அவர் பலி மட்டும் கடவுள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது வந்து நம்ம எலியா பற்றி படிக்கும்போது அது அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாப்டரு. நம்ம படிக்கும்போது நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலியாவும் வந்து காணாமல் போயிட்டார். அவர் வந்து மறிக்கலை, அவரும் கடல் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 3ஆம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்து. நம்ம இயேசு கிறிஸ்துவும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க. எப்படின்னா பிதாவானவர் அவரை வந்து அப்படியே வந்து எப்படி அவர் வந்து மரணமானார். அவர் மரணமானார் சிலுவையில், தன் மரண ஜீவனை கொடுத்தாங்க. பட் ஆனால் அவங்க ஹெவனுக்கு போயிட்டு மறுபடியும் அவங்கள நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள் தான் அவர் உயிர் தெழுந்து திருப்பி அவங்களுடைய டிசைபிள்ஸ்க்கு வந்து அவர் வந்து காட்சி கொடுக்குறாரு. நிறைய தடவை நம்ம பைபிளில் வந்து நம்ம ஒரு 2-3 தடவை தான் நம்ம பார்த்துருப்போம் கடல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து உண்மையாக பார்க்க போனால் நிறைய டைம்ஸ், செவரல் டைம்ஸ் அவர் வந்து அப்பியர் ஆகிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். அதெல்லாம் அவ்வளோ நுணுக்கமாக பைபிளில் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரிசர்ச் பண்ணி. ஸோ வந்து ஈனாக்கு, எலிசா, எலியா, அதுக்கப்புறம் வந்து இயேசு கிறிஸ்து, இவங்க வந்து கடவுள்கிட்ட பேசிட்டு கடவுள் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதில் வந்து இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் லார்டு, அவர் மட்டும் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவர் வந்து ஹெவனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறமா வந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வந்து அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்து நான் தான் உண்மையான கடவுள், நான் உயிர் தெழுந்த ஜீவன், ரிசரெக்ஷன் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதை நான் மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம 7ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவா வந்து எல்லாரையும் பேழைக்குள்ளே எல்லாரையும் இது பண்ணிட்டு போகிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா கடவுள் சொன்ன கட்டளைப்படி எல்லாத்தையும் அவர் ப்ராப்பராக பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த ஜலப்பிரளயம் வருது இல்லைங்களா, அதுதான் அந்த வாட்டர் ஃப்ளட்டு வரும்போது அப்போது அவருடைய ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவருடைய ஏஜ் வந்து 600 இயர்ஸ் இருக்குது அவருக்கு. அப்போ தான் நோவாவோட அழிவு காலம் வருது. நான் நேற்றே சொன்னேனே எத்தனை பேர் இருந்தாங்க, டோட்டலாக 8 பேர் தான் இருக்கிறாங்க. 3 சன்ஸு, அவங்களோட ஒய்ஃபு 6, அப்புறம் நோவாவும் நோவாவோட ஒய்ஃபும் 8 பேர் தான். ஸோ வந்து உலகத்தில் புதுசாக உலகத்தை மறுபடியும் அழிச்சிட்டு அவர் இருக்கும்போது பேழைக்குள்ள 8 மனிதர்கள் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தா 40 நாள் இரவும் பகலும் விடாமல் மழை பெய்தான், விடாமல் பெஞ்சிட்ருக்குது. அப்போனா வந்து விடாமல் பெஞ்சுதுன்னா எப்படி தண்ணி இதாகும்ல. அப்போ பார்த்திங்கன்னா 15 முழ உயரத்துக்கு மலைகள்லாம் இருக்கும் இல்லையா, மலைகள்லாம் அந்த மவுண்டென்ஸ்லாம் 15 முழ உயரம் அந்த மலையே மூழ்கிடுச்சான். ஸோ எப்படி தண்ணி வந்து எப்படி இருக்கும், ஸோ ஆண்டவர் எப்படி அதுலேயும், ஸோ அப்போ அவர் அழகாக பிளான் பண்ணி அந்த போட்டை கட்டியிருக்காங்க. ஸோ அவ்வளோ தண்ணி இருக்கும்போதும் அந்த கப்பல், அவர் கட்டின கப்பல் வந்து மூழ்காமல் அப்படியே மிதந்துட்டே இருக்குது. உள்ளார இருக்கிற மிருக ஜீவராசிகள் அப்புறம் இவங்க 8 பேர் எல்லாரும் பத்திரமா இருக்காங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் ஜலம் வந்து 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. அதாவது அதை பார்த்திங்கன்னா 150 நாள் அந்த தண்ணி அங்கே நின்றுட்டே இருக்கான். 40 நாள் மழை இரவும் ஒரு பகலும் பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஜலம் வந்து பூமியில் மேலே எத்தனை நாள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 150 நாள் வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் யோசித்து பார்க்கலாம், உள்ளே வந்து இந்த மிருகத்துக்கெல்லாம் சாப்பாடு, இவங்களுக்கு சாப்பாடு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா எல்லாமே நோவா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போயிருப்பார். ஸோ கடவுள் போட்டை இப்படி தான் கட்டணும் அப்படின்ற பிளான் கொடுக்கும்போது அவர் எல்லாமே தான் சொல்லியிருப்பார். ஸோ நோவாக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருப்பார். இப்போ நம்ம ஒரு 1 வீக் டூர் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு யோசிப்போம்ல என்னென்ன வேணும், என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ராப்பராக நோவா வந்து எல்லாமே மிருகங்களுக்கும் சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. நம்ம நாளைக்கு வந்து 8ஆம் அதிகாரம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.